எல்லா உலகங்களும் வச்சு வாங்கக்கூடிய பெருமான் ஒவ்வொரு உயிருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அருளை பண்ணி அதுக்கு செம்மைப்படுத்துறதுக்காக வேண்டதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிச்சுங்களேன். இப்போ சபதி ஒளியையும் வெற்றுமை வச்சு டம்முன்னு அடிப்பார். அதை அடிக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், ஐயோ இப்படி அடிக்கிறானே அப்படின்னு வருத்தமாக இருக்கும் அந்த கல்லுக்கு. ஆனால் அது செதுக்கி சிற்பமாகி அழகா சுவாமி கருவறையில் போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் துணியும் துவைக்கிறவர்களும் நாட்டம் முடிச்சுட்டு இருக்கும். அடித்து வெளுத்துட்டோம்னா அதை அழகாக போட்டுட்டு போகலாம். அதனால துன்பமும் இந்த நினைந்துருகும் அடியாரை நைய வைப்பார், நில்லாமே தீவினைகள் நீங்க செய்வார். இதுதான் இந்த ஒவ்வொரு உயிரும் நம்ம கஷ்டம் வரும்போதெல்லாம் நினைக்கணும், நாம் சாமி நம்மளை செம்மைப்படுத்துறார். நம்ம இப்போ இணைவழி இதெல்லாம் நகருதுன்னு சொல்றதுங்கிறது ஒரு தாழ்வான கருத்துங்க. ஆனா திருவருள் வழிதான் இது நடக்குது. நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை சுவாமி உணர்த்துறாரு, முன்கூட்டியே நம்ம செம்மைப்படுத்துறாருன்னு நினைச்சோம்னா அதுதான் உயர்ந்த ஆன்மா. இந்த வகை